ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம அஞ்சலி ஃபேமிலியில் ஒரு நல்ல ஒரு டிஷ் ஒன்று செய்ய போகிறோங்க. அது என்ன அப்படின்னாக்கா சௌ கூட்டுங்க. சௌ கூட்டு வந்து நம்ம வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி வந்து நல்ல ஒரு கூலிங்கான வெயிலுக்கு அதுக்கும் நல்லா ஹீட்டு ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம வந்து சௌ கூட்டை வந்து நல்லா பாசிப்பருப்பு போட்டு நம்ம கூட்டு செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷனுக்கு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். திருப்பி காட்டுங்க. நான் இப்போ வந்து ஒரு சௌவை எடுத்துருக்கேன். ஒரே ஒரு சௌ எடுத்து இதை வந்து நம்ம மேலே தோலை வந்து நல்லா ஷார்ப்பாக அப்படியே வந்து சீவி எடுத்துக்கணுங்க. மேலே வந்து தோலை அப்படியே அழகாக மேலே சீவி எடுத்துடணும். அந்த மாதிரி சீவி எடுத்துடணுங்க. பாருங்கள், அழகாக இந்த தோலை எடுத்துடணும். நம்ம அழகாக இந்த மாதிரி சீவி எல்லா தோலையும் சுற்றியுமே இருக்கிற தோலை எடுத்துடணும். இதில் கொஞ்சம் பால் மாதிரி கொஞ்சம் வழவழப்பு தன்மை இருக்கும். அதை வந்து நம்ம வந்து கழுவிட்டோம்னா போயிடும். அதனால் முதல்ல ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சீவி எடுத்துக்கணும். அழகாக இப்படி நல்லா சௌவை சீவி எடுத்துடணும். சீவி எடுத்துட்டோம்னா நல்லா வந்து இதில் வந்து பாலே வரும். நல்லா ஒரு வழவழப்பு தன்மை இருக்கும், பால் இருக்கும். அந்த பாலை வந்து நம்ம வந்து அதுவும் ஒரு உடம்புக்கு நல்லது தாங்க நம்மளுக்கு. இந்த சௌ வந்து ரொம்ப குளுமையாக இருக்கும். இதில் வந்து நம்ம கூட நம்ம பாசி பருப்பு சேர்த்தோம்னா இன்னும் வந்து குளிர்ச்சியாக இருக்கும். வெயிலுக்கு அதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால தான் நம்ம இதை எடுத்திருக்கோம். இன்றைக்கி இதை செஞ்சுருக்கோம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ வந்து இது உள்ளே வந்துட்டு பருப்பு மாதிரி இருக்கும், விதை இருக்கும். அந்த விதையை நம்ம இப்படி கட் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி அந்த விதையை வந்து நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி அந்த விதையை உள்ளே இருக்கிற விதையை நம்ம எடுத்து போட்டுடணும். பாருங்கள், அந்த நம்ம மாங்காய் பழத்தில் இருக்கிற மாதிரி இருக்குங்க பழம் விதை. அந்த விதையை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்து போட்டுடணும். நம்ம ரெண்டுத்துலேயுமே இந்த மாதிரி இருக்கும். இதை எடுத்து நம்ம போட்டுட்டு இதை வந்து நம்ம வாஷ் பண்ணிடணும், நல்லா கழுவிடணும். அப்போ தான் வந்து அதில் இருக்கிற பாலெல்லாம் போயிடும். கழுவி எடுத்து இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணணும். இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீஸாக கட் பண்ணணும். நல்லா நீளமாக முதல்ல கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அது பாருங்கள், இப்படி திருப்பிட்டோம்னா அழகாக சமமாக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், ஈஸியாக வந்து சீக்கிரமாக கட் பண்ணுறதுக்கான இது தாங்க இது. ஃபஸ்ட்டு வந்து நீளத்தில் கட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து சைடில் வந்து கட் பண்ணோம்னா நம்ம சீக்கிரமாக கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் வழவழன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் கையில் நிற்காது இதுங்க. நல்லா வழுக்கின்னு போயிடும் கட் பண்ணுறதுக்கு முடியாமல். அதை வந்து நம்ம வந்து சமமாக இந்த மாதிரி வச்சு அழகாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது கட் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போது ரெடியாக வச்சுக்கிறோம். அடுத்து வந்து நம்ம பாருங்கள், எல்லாத்தையும் கட் பண்ணி இப்படி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ தனியாக வச்சுக்கலாம். இதுக்கு வந்து 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம குக்கரை வந்து அடுப்பில் வச்சுருக்கோம். குக்கர் சூடாயின்னு இருக்குது, சூடாகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம வெங்காயத்தை வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். ஒரு 4-5 பீஸு சின்ன வெங்காயம் எடுத்து அதையும் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாதியாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா சின்ன வெங்காயம் பெருசாக போட்டோம்னா சீக்கிரமாக வேகாது. அதனால் நம்ம வந்து இதை பாதியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை எடுத்து வச்சுன்னு இருக்கோம். பச்சை மிளகாய் வந்து இந்த சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம்.
பச்சை மிளகாவை. நம்ம வந்து இதில் வந்து மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்ல, சும்மா லைட்டாக கொஞ்சமாக தான் சேர்த்துக்குவோம். அதனால் இது வந்து பச்சை மிளகாய் போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். கூட்டுக்கும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாவை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. இப்போது நம்ம வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெயை சேர்த்துக்கலாம். பாருங்கள், 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்தாச்சு. எண்ணெய் சூடாகட்டும். நம்ம வந்து உடனே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகை சேர்த்துக்கலாம். நம்ம சூடாகணும். எண்ணெய் கொஞ்சம் சூடானால் தான் கடுகு போட்ட உடனே வந்து பொரிச்சிடும். அவ்வளோதாங்க, போட்டாச்சு. பொரிஞ்சுன்னு இருக்குது. நம்ம கூடவே கொஞ்சம் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம ஜீரணமாகறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் சீரகமும் இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப குளுமையாக இருக்கும். அந்த வழவழப்பு தன்மைலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜீரணமாகாமல் கூட இருக்காது இல்லைங்களா? அதனால் கொஞ்சமாக நம்ம வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்து நல்லா பொரிக்க விடலாம். நல்லா பொரிஞ்சதும் நம்ம வந்து கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமும் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம நல்லா நல்லா பொன்னிறமாக வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து வெங்காயத்தை வதங்க விடணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கோம். ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தான் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். அதை வந்து நல்லா கழுவி வச்சுக்கணும். பாருங்கள், இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சௌசௌவை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற பாசிப்பருப்பையும் அதில் சேர்த்துடலாம். பாசிப்பருப்பையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு வந்து டைஜஷன் ஆகணும் இல்லைங்களா சாப்பிட்றது, அதனால் கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும் பெருங்காயம் சேர்த்துட்டா. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். மஞ்சள் தூளெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா இப்போ வந்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கணும். உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கணுங்க, நிறைய உப்பு சேர்க்கக்கூடாது. நம்ம சாப்பாட்டுக்கே கூட வந்து நம்ம உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே தான் சேர்க்கணும். ஏன்னா நம்ம உப்பு தாங்க நிறைய பெரிய இதுவே வந்து இப்போ தேவையான அளவுக்கு வந்து நம்ம தண்ணியை சேர்த்துக்கிறோம். தண்ணியை சேர்த்து கலந்து விட்டுடலாம். தேவையான அளவுக்கு இந்த ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம். இது பாருங்கள், சௌசௌ கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள், நல்லா கட்டியாக நல்லா இருக்குது. இது வந்து நம்ம சாதத்துக்கு சப்பாத்திக்கு வச்சுன்னு சாப்பிட்லாம். சைடிஷாக நல்லாயிருக்கும். ரசம் வச்சுட்டு ரசத்துக்கு கூட இது வந்து நம்ம சைடிஷாக வச்சுக்கலாம். சாதத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், நல்லா இருக்கும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, பாய் பாய்.